ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். அத்தா, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க. இப்ப பேசாம அமைதியா இருக்கீங்க. அது ஒண்ணு இல்ல செல்வா, இது வரைக்கும் இந்த கல்யாண விஷயத்துல நடந்ததெல்லாம் வச்சு பாக்குறப்போ உங்க அப்பச்சிக்கு எங்க குடும்பத்துல ஒருத்தர் கூட பிடிக்கலன்னு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அதுக்கு நாங்களும் ஒரு காரணம் தான். அத்தா, அதெல்லாம் இப்ப எதுக்கு? இருக்கு செல்வா, உங்க அப்பச்சிக்கு மட்டும் இல்ல, உங்க அண்ணன் மண்டி, உங்க அண்ணன், அங்க யாருக்குமே நான் அமுதாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல பெரிய உடன்பாடு இல்ல. நீயே பாக்குறல்ல, எனக்கும் அமுதாவுக்கு பேசி முடிச்ச நாள்ல இருந்து எவ்வளவு பிரச்சனையை பார்த்துட்டு இருக்கோம். ஒருத்தர் ரெண்டு பேர் பண்ற தப்பால உங்களுக்கும் மன உளைச்சல், எங்களுக்கும் பெரிய குற்ற உணர்ச்சி. ஏன் இப்படி எல்லாம் நினைக்கிறீங்க? கல்யாணம்னா 1008 பிரச்சனை இருக்கதான் செய்யும். அதை தாண்டி நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்றதுலதான் எங்க சந்தோஷமே இருக்கு. ஆனா இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்கு செல்வா. என் பக்கமும் சில பிரச்சனைகள்லாம் இருக்கு. இது நான் அமுதா கிட்ட பேசி இந்த கல்யாணம் வேணுமா வேண்டாமனு ஒரு முடிவுக்கு வரதுக்காக தான் காலையில உங்க வீட்டுக்கே நான் வந்தேன். ஆனா அங்க அமுதாவுக்கு நடந்ததை பார்த்ததுல இருந்து என்னால பேச முடியல. அதான் நான் உங்ககிட்டயாவது பேசலான்னு வந்தேன். கல்யாணத்தை பத்தி யோசிக்கணுமா? என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீங்க ஏதோ அம்மாக்காவ சிதம்பரம் ஃபைனான்ஸ், சிதம்பரம் ஜவுளி கடைக்காரங்க புள்ள, நல்லா வசதியா சொகுசா வாழ்ற புள்ளன்னு நீங்க அப்படிதானே நினைக்கிறீங்க? நீங்க அப்படி நினைக்கிறீங்கன்னா அது ரொம்ப தப்பு அத்தான். நான் கை குழந்தையா இருக்கப்பவே அம்மாவை பறி கொடுத்தவன். ஆனா அந்த வருத்தம் எனக்கு கொஞ்சம் கூட வராம 100 அம்மாவோட பாசத்தை மொத்தமா எனக்கு கொடுத்து வளர்த்தவதான் ஏன் அம்மாக்கா. அன்னைக்கு அம்மா தவறி வீடே கஷ்டத்துல அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம, திக்கும் தெரியாம திசையும் தெரியாம நின்னப்போ 8 வயசுலயே இந்த வீட்டோட மொத்த பாரத்தையும் ஒத்தையா சுமந்தவதான் ஏன் அம்மாக்கா. அவ படிப்பை தியாகம் பண்ணிட்டு எங்களை படிக்க வச்சா. அவ தியாகத்துல படிச்சு வளர்ந்துட்டு இன்னைக்கு அவளையே படிக்காத முட்டாள்னு தினம் தினம் வீட்டுல அசிங்கப்பட்டு இருக்காக. அவ நிம்மதியை விட்டுட்டு ஒரு வீட்டு வேலைக்காரி மாதிரி இருந்துகிட்டு எங்களை சொகுசா வளர்த்துட்டு இருக்கா. உங்க போட்டோவை முதல்ல அம்முக்கா கிட்ட காட்டினதே நான் தான். அப்ப அவ உங்க போட்டோவை பார்த்து பட்ட சந்தோஷம் இருக்கே, அது சொல்லி மாளாதான். அவ உங்களதான் தன்னுடைய உலகம்னே நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.